வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட அருள் புரிவாய் இறை மகனே. தானதந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட அருள் புரிவாய் இறை அன்னையே. அக்கா, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏன் நாமெல்லாம் ஒன்னா இங்க கூடி வந்திருக்கோம், கொஞ்சம் சொல்றீங்களா? அதுவா, சொல்றேன் கேளு. டிசம்பர் மாசம்னாலே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? டிசம்பர் மாசம்னா கிறிஸ்துமஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். கரெக்டா சொன்ன. நாம இப்போ ஏன் ஒன்னா கூடி வந்திருக்கோம்னா, இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் கிறிஸ்து பிறப்பை பற்றியும் அவர் எதற்காக இவ்வுலகில் மனிதராக பிறந்தார் என்பதை பற்றியும் விரிவாக இறைமக்களுக்கு தெரிவிக்க வில்லுப்பாட்டு பாடதான் வந்திருக்கிறோம். ஓ அப்படியா? அப்படின்னா இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடலாமா? ஓ சொல்லிடலாமே. வணக்கமுங்க வணக்கம், வணக்கமுங்க வணக்கம், பெரியோரே பெற்றோரே இளையோரே இறைமக்களே வணக்கமுங்க வணக்கம், வணக்கமுங்க வணக்கம். கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கோம் நம்ம பங்கு தந்தைக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா, முதல்ல இயேசு எங்க பிறந்தாரு, அவருடைய பெற்றோர் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ சொல்லிடலாமே. பெத்தலையில் பிறந்தவர் இயேசு தானுங்க, நம்ம பெத்தலையில் பிறந்தவர் இயேசு தானுங்க. மாதாவும் சூசையும் பெற்றுதானுங்க, மாதாவும் சூசையும் பெற்றுதானுங்க. சூசையப்பர் அவரோட வளர்ப்பு தந்தையே, நம்ம சூசையப்பர் அவரோட வளர்ப்பு தந்தையே. அக்கா, சூசையப்பர் வளர்ப்பு தந்தைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி இயேசு? அதுவா, இயேசு பெற்றெடுத்த மாதா மிகவும் இறைபக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ்ந்து வந்தார். ஜென்ம பாவம் இல்லாமல் வாழ்ந்து வந்ததால கடவுள் கபிரியேல் தூதர் மூலம் அன்னை மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பை அறிவிக்க செய்து பரிசுத்த ஆவியினால் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார். ஓ, பரிசுத்த ஆவியினால இயேசு பிறந்தாரா? சரிங்கக்கா, இப்போ அன்னை மரியாவோட பெற்றோர்கள் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஓ சொல்லிடுறேனே. அண்ணாலும் சொல்கினும் பெற்றோர் அவர் இருவரும் புனிதர்கள். அண்ணாலும் சொல்கினும் பெற்றோர் அவர் இருவரும் புனிதர்கள். அவர்கள் என்றும் இறைபக்தியோடு வாழ்ந்து வந்தனர். அண்ணாலும் சொல்கினும் பெற்றோர் அவர் இருவரும் புனிதர்கள். பிள்ளை இல்லா பல வருடம் இறைவனோடு ஒன்றினர். பிள்ளை இல்லா பல வருடம் இறைவனோடு ஒன்றினர். அவர் ஜெபத்தை கேட்ட இறைவன் அன்னை மரியை பரிசாக கொடுத்தார். அண்ணாலும் சொல்கினும் பெற்றோர் அவர் இருவரும் புனிதர்கள். ஓ, இப்படிதான் அண்ணாலும் சொல்கினும் ஏசப்பாவுக்கு தாத்தா பாட்டியாக்கா? ஆமா ஆமா, கரெக்டா சொன்ன. அக்கா, மாதா ஜென்ம பாவம் இல்லாமல் வாழ்ந்தார்னு சொன்னீங்க, நாமெல்லாம் அப்படி வாழ முடியாதா? ஜென்ம பாவம் இல்லாமல் வாழ முடியாது, ஆனா நம்ம நினைச்சா பாவம் இல்லாம வாழலாம். அது எப்படி முடியும்க்கா? சாத்தானின் சக்திகளை விட்டு விடுங்கள், இயேசுவின் பாதையில் வாழ்ந்து காட்டுங்கள். சாத்தானின் சக்திகளை விட்டு விடுங்கள், இயேசுவின் பாதையில் வாழ்ந்து காட்டுவோம். இறை வார்த்தை வாசிப்பதாலும் அதன்படி வாழ்ந்தாலே நம்மை விட்டு பாவம் ஓடிடும். இறை வார்த்தை வாசிப்பாலும் அதன்படி வாழ்ந்தாலே நம்மை விட்டு பாவம் ஓடிடும். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அக்கா, எதற்காக இயேசு மனித உறவில் பிறந்தார்? கடவுள் நம் பாவங்களை போக்க ஒவ்வொரு இறைவாக்கினராக தேர்ந்தெடுத்து
மக்களை இறை திருவுளத்தின் வாழ அழைப்பு விடுத்தார். இறைவாக்கினரா? அவர்கள் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவர்கள் பெயரை நம்ம பாட்டாவே பாடிடலாமா? ஓ, பாடிடலாமே. ஆமோஸ் ஓசேயமிகா அபகுக்கு செப்பனியாகாய் செக்கரியா மலாக்கி ஓபதியா யோவேல் யோனா. ஆமோஸ் ஓசேயமிகா அபகுக்கு செப்பனியாகாய் செக்கரியா மலாக்கி ஓபதியா யோவேல் யோனா. இப்படி ஒவ்வொரு இறைவாக்கினர்களா வந்து மக்களை இறை திருவுளத்தின்படி வாழ வலியுறுத்தியும் மக்கள் யாரும் மனமாறாமல் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டதால் கடவுள் தம் மகனையே மனித உருவில் மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஓ, அப்படியா? அதற்காக தான் நம் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்தாரோ? ஆமாம் ஆமாம். ஆனால் நாம தான் நம் பாவங்களில் இருந்து விடுபடாமல் இருக்கிறோம். அக்கா, அப்படி நாம என்னதான் பாவம் செய்தோம்? நல்லா கேட்டப்போ, மோசே கொடுத்த 10 கட்டளைகளை மீறி நடந்தாலே பாவம்தான். 10 கட்டளைகளா? எனக்கு தெரியலையே, கொஞ்சம் சொல்கிறீர்களா? சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னை தவிர வேறு தெய்வமில்லை, கடவுளின் திருப்பெயரை வீணாய் சொல்லாதே, ஓய்வு நாளை தூயராய் கடைபிடி, தாயையும் தந்தையும் மதித்து நட, கொலை ஏதும் செய்யாதே, மோக பாவம் செய்யாதே, களவு ஏதும் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறரின் தாரத்தை விரும்பாதே, பிறரின் உடைமையை விரும்பாதே, இதுவே 10 கட்டளைகள், இதுவே 10 கட்டளைகள். ஓ, 10 கட்டளைகள் இதுதானா? நான் புது நன்மை வாங்கும் போது படிச்சிருக்கேன், ஆனா மறந்து போயிடுச்சுக்கா. உண்மைதான், நாம படிச்சிருப்போம், ஆனா அதை நாம வாழ்க்கையில கடைபிடிக்கவே இல்லை. அக்கா, எங்க வீட்ல என்னோட பிள்ளைங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க அக்கா. செல்போன் பாக்குறது, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கோயிலுக்கே போறதில்ல. அவங்கள நினைச்சாதான் கவலையா இருக்குக்கா. இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? பெற்றோர்களாகிய நாம செய்யற தப்பதான் பிள்ளைகள் செய்யறாங்க. பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்தே சின்ன சின்ன ஜபங்களை சொல்லி தரணும். ஞாயிறு திருப்பலினா என்ன, வாரந்தோறும் ஞாயிறு கடன் திருப்பலியில் குடும்பமா பங்கெடுப்பது, பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்புவது, நாம வீட்டுல குடும்பமா அமர்ந்து ஜெபமாலை ஜெபிப்பது, தனி ஜெபம் செய்வது, இறைவார்த்தை வாசிப்பது, இப்படி நாம நம்முடைய நேரங்களை இறைவனுக்காக ஒப்பு கொடுத்தோம்னா பிள்ளைகளை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. வியூலா, நீ படிச்சிருக்கியா? நமக்கு எப்போது ஞானம் வரும்? படிச்சிருக்கேன்க்கா. சீராக் நூல்ல 1:14 சொல்லி இருக்கபடி ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது ஞாபகத்துக்கு வருதுக்கா. ஓ, கரெக்டா சொன்ன. நம்ம பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கு பயந்து நடந்தாலே போதும், ஞானம் தன்னால வந்துடும். சரிங்கக்கா, இனிமே பிள்ளைகளை குறித்து கவலையே படமாட்டேன். இனி பிள்ளைகளை இறைபக்தியில வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா. ஞாயிறு பலியில் இணைந்திட செல்வோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். ஞாயிறு பலியில் இணைந்திட செல்வோம், இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். குடும்ப ஜெபம் செய்வோம், தனி ஜெபம் செய்திடுவோம், இறைவார்த்தை வாசித்து நம் வாழ்வில் பயன் பெறுவோம். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனில் இணைந்தாலே வாழ்வு உண்டு
இனிதே அழைக்கின்றார். அக்கா இப்பதான்க்கா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்திலிருந்து மீட்க தான் இம்மண்ணுல பிறந்திருக்காரு. 10 கட்டளைகளை கடைபிடிச்சாலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துல பின்பற்றுவோம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் வாழுவோம். இதனால நம்ம பிள்ளைகளும் இறைஞானத்துல வளருவாங்க. அவர்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். இந்த விஷயத்த நீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. ஆமாக்கா, கண்டிப்பா இந்த விஷயத்த என்னுடைய குடும்பத்துல, அன்பியத்துல, இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்கக்கா. நீ இயேசுவை புரிஞ்சுக்கிட்டத பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு பியூலா. உன்னை போலவே நான் பகுதியில் உள்ள இறை மக்களும் இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டு வார வாரம் ஞாயிறு திருப்பலியில் அனைவரும் பங்கெடுத்தா இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், நம்ம பங்கு தந்தைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆமாங்கா, உண்மைதான்க்கா. சரிங்கக்கா, நேரம் ஆயிடுச்சு. நம்ம வில்லு பாட்டை கேட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பலாமா? ஓ, கிளம்பிடலாமே. எங்க வில்லுப்பாட்டை மிக பொறுமையோடு கேட்ட இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.